எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா மேல்ஸ் ஆர் அண்டர் எஸ்டிமேட் பை மெனி பீப்பிள். இந்த உலகத்துல வந்து ஒரு சில பேர் வந்து உங்கள புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க இவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். இவங்கனால இதுக்கு மேல செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, உங்களுடைய வேல்யூவ வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, அண்டர் வேல்யூ பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க எந்த பெர்சன் கிட்ட அதிகமா பழகிட்டு இருக்கீங்களோ, அந்த பெர்சன்னால உங்கள பத்தி ஃபுல் விஷயம் தெரிஞ்சுக்க முடியல. நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற 100% தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சுருவீங்க. அதே பெர்சன் வந்து உங்கள 100% தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் ஜெயிச்சுருவாங்க. ஸோ, உங்களுடைய மொத்த டீட்டெயில் நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரியாத வரைக்கும் தான் இங்க நீங்க நெறைய இடத்துல சேஃபா இருந்துட்டு இருக்க முடியும். அந்த விஷயங்கள வந்து தெரியாததுனால நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அண்டர் வேல்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற மேல்ஸ்க்கு வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கும். இவங்க இவ்வளவுதான் போல இருக்கு. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. இவங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, அண்டர் வேல்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து சிக்மா மேல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த அண்டர் எஸ்டிமேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மென்ஸ் வந்து அவங்களுடைய ரூல்ஸ மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ வச்சுட்டு அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொசைட்டி வச்சிருக்கிற நார்ம்ஸா இருக்கலாம், சொசைட்டில இருக்கிற ரூல்ஸா இருக்கலாம். இத வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுற பிரஷர் வச்சுட்டு இருக்க ஒரு ஆல்பா மேலா இருக்கலாம், பீட்டா மேல்ஸா இருக்கலாம். இவங்க கூட காம்பீட் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்ஃபா மேல்ஸுக்கா இருக்கலாம், பீட்டா மேல்ஸ்க்கா இருக்கலாம், சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்பிள பார்த்தா ஜெலசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல இவங்க என்ன வேலிடேஷன் எதிர்பார்க்க மாட்றாங்களே, இவங்க ஒரு வேளை இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு, இவங்களே மனக்கோட்டை கட்டிட்டு இவங்கள பத்தின ஒரு விஷயங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேட் வந்து ஒரு வகையில சிக்மா மேல்ஸ்க்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும், இன்னொரு வகையில வந்து அவங்கள பத்தி இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா மேல்ஸ் வந்து எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு குயட்டான பெர்சனா இருந்துட்டு இருக்க இவங்கள வந்து ஒரு ஷையான பெர்சன்ஸ் நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. இங்க குயட்டான பெர்சனுக்கும், ஷையான பெர்சனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சவன் வந்து ஒருத்தன் அமைதியா இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவன் குயட்டா இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுவுமே தெரியாதவன் ஒருத்தன் அமைதியா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவன் கூச்சப்பட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஐயோ! நமக்கு எதுவுமே தெரியாதே நம்ம போயிட்டு மாட்டிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது 2த்துக்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஒரு பெர்சன் வந்து அதிகமா பேசிட்டு இருக்கணும். எந்த பெர்சன் அதிகமா சோஷியலைஸ் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க தான் இங்க ஜெயிக்க முடியும். அதிகமா வந்து யார் வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் இங்க வந்து பெருசா மாற முடியும்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா ஒரு பொய்யான ஃபார்முலா. இதுக்கு மேல நம்ம எப்படி வொர்க் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ராட்டஜிய கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, சிக்மா மேல்ஸ் வந்து குவைட்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட குவைட்டான நேச்சர் வந்து மத்த பீப்பிள பார்க்கும்போது, மத்த பீப்பிள்ஸ் வந்து டக்குனு வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஓ! இவங்க ரொம்ப ஷையான பீப்பிள் பேச மாட்டாங்க யார்கிட்டயுமே. இவங்களுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கன்க்ளூஷன் வந்துருவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப சிக்மா மேல் கைண்ட்ல இருக்கிற பீப்பிள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு ஃபங்ஷன் போறதா இருக்கலாம். ஒரு ஒரு பப்ளிக் ஈவென்ட்டா இருக்கலாம். எந்த ஒரு இடத்துக்கு போய் கலந்துக்கிட்டாலுமே, அவங்க முதல்ல பேசுறத இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு நம்ம யாருன்னு காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு சேட்டர் பாக்ஸா அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு ஷோமேனா அவங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்பா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க? கொஞ்சம் நல்லா பேசலாமே, கலந்துக்கலாமே. இதனால தானே இவங்கள ஷைன்னு சொல்றாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் சிக்மா மேட்ஸ் வந்து ஒரு சூப்பர் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க அதிகமா பேசிட்டு மிங்கிள் ஆயி மெஸ்அப் ஆகுற பீப்பிளுக்கு நடுவுல, பேக் பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து ஒரு கிங்கா மாற முடியும். அந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், அங்க நடக்கிற விஷயங்கள வந்து அப்சர்வேஷன் அதிகமா பண்ணிட்டே இருக்கிற இந்த குவாலிட்டி சிக்மா பீப்பிளுக்கு அதிகமா இருக்கும். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் மோசமானவன், எவனுக்கு எதுவுமே தெரியாது, எவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள இவங்க அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க சிச்சுவேஷன பேக்ல உட்கார்ந்துட்டு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸ பொறுத்தவரைக்கும் 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம், எனர்ஜி அண்ட் வேர்ட்ஸ். இந்த 3மே வந்து ஒருத்தனோட வாழ்க்கைய வந்து நிர்ணயம் செய்ய போகுது. உங்களுடைய டைம நீங்க எதுக்கு குடுக்குறீங்க? உங்களோட வார்த்தைய நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுடைய எனர்ஜி நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான், நீங்க பெரிய ஆளாக போறீங்களா? இல்ல வந்து தாழ்ந்து போக போறீங்களான்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்ல வந்து இந்த 3 விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சிக்மா மேல்ஸ். 2வது விஷயம் என்ன? எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்கெப்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அண்டர் எஸ்டிமேஷனா நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் உடைய நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். தெரியாத விஷயத்த கூட அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற குவாலிட்டி இந்த மாரி மேல்ஸ் கிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல யாரா ஒரு பெர்சன் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே வாழ்ந்துட்டு இருக்கும். நம்ம வீடுகள்ல பொய் இருந்துட்டு இருக்கும். ஆர்கனைசேஷன்ல பொய் இருந்துட்டு இருக்கும்.
நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சில சமயம் நம்மகிட்ட பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் நம்மளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில ஒரு பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில இருப்போம். அப்போ இந்த பொய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு தனியான ஒரு நாலேட்ஜ் இருந்துட்டு இருக்கணும். இந்த உலகத்துல வந்து உண்மைய சுகர் கோட் பண்ணி அழகா வந்து ஒரு பொய்ய மறைச்சு, உண்மை இல்ல இது பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கூட மாத்தி சொல்ல முடியும். இங்க இருக்கிற எல்லா உண்மையிலயும் ஒரு பொய் இருக்கும். எல்லா பொய்யிலயுமே ஒரு உண்மை இருக்கும். இதுதான் இந்த உலகத்தோடைய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இம்பார்ட்டன்ட்டான ஒரு நேச்சர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு பொய்யா இருக்கலாம், உண்மையோட மகத்துவமா இருக்கலாம். ஒருத்தனால கண்டுபிடிக்க முடியும். அது சிக்மா மேல்ஸ்லாம் ஈஸியா முடியும். அவங்க அத எப்படி செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சிக்மா மேல் கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சிக்மா மேல் கைண்ட் இருக்கிற ஒரு ஹை வேல்யூ மென் கிட்ட, நான் இதெல்லாம் பண்ண போறேன். இந்த மாரி விஷயம்லாம் நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அதிகமான கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க இந்த பிளான் பண்றீங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்க போனா அது எப்படி முடியும்? அது முடிஞ்ச அப்புறம் நீங்க எப்படி வெளிய வருவீங்கன்னு சொல்லிட்டு, இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றது தான் ஸ்கெப்சிசம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் நெறைய பேருக்கு பிடிக்காது. இங்க நெறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, சரிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு தலையாட்டிட்டு போறவங்கள தான் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா சிக்மா மேல் கைண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து தலையாட்டிட்டு போவே மாட்டாங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்க பீப்பிளுக்கு ப்ராப்பரா தெரியாது. யார் அதிகமா கொஸ்டின் கேட்டு உங்கள வந்து கொஸ்டின் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்களோ, அவங்க தான் உங்களுக்கு நல்லது பண்றாங்க. அவங்க தான் உங்க பிளான வந்து வொர்க் அவுட் பண்றதுக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டே மண்டே ஆட்டிட்டு போனா பிளான் சக்சஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க தெரியாததுனால, நெறைய பேர் சிக்மா மேலோட இந்த ஸ்கெப்டிசிசம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவன் ஓவரா நெகட்டிவா இருக்கான். நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் கேட்க மாட்றான். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. 3வது விஷயம் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுவாங்க சிக்மா மேல்ஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த விரும்ப மாட்டாங்க. பொதுவா எல்லாருக்குமே ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்க என்னப்பா ஸ்பாட் லைட்ட வந்து விரும்ப மாட்றாங்க. இவங்க வந்து வேலைக்காக மாட்டாங்க போல இருக்கு. இவங்களுக்கு வந்து லோ கான்ஃபிடன்ஸ் போல இருக்கு. லோ செல்ஃப் எஸ்டீம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆல்பா மேல்ஸா இருக்கலாம். இல்ல வேற கைண்ட் ஆஃப் ஒமேகா, ஜீட்டா மேல்ஸ்லாம் வந்து சிக்மா மேல்ஸ பார்த்து நினைக்கும்போது, இந்த இடத்துல இதுவும் வந்து வேற லெவல்ல இருக்கிற ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்பாட் லைட் இல்லாம பேக் பெஞ்ச்ல உட்காந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்க வச்சு சிக்மா மேல்ஸ் என்ன அடைவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடமா இருக்கலாம், இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். இந்த மென்ஸ் மாரி யாருமே வச்சுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு பெர்சன் வந்து சைலன்ட்டா வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது, ஓவரா மிங்கிள் ஆகாதபோது, எல்லாத்துலயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த பெர்சன் என்ன செஞ்சாலும் யாருமே இங்க கேட்க போறது கிடையாது. அவனோட வேலைய ஈஸியா பார்த்துட்டு போலாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தவிர்த்துட்டு, அவங்க ரூட்ல போறதுக்காக தான் இந்த ஸ்பாட்லைட் தேவையில்லாம வேணாம். யாரோட அட்டென்ஷனும் என் மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய இண்டிபெண்டன்ட்டையும், அவங்களுடைய பீஸையும் காப்பாத்திக்கிறதுக்காக செய்ற ஒரு விஷயம் தான் இது. இத வந்து வெளியில இருந்து பார்க்குற ஆட்கள் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இவங்களுக்குன்னு நெனச்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த அண்டர் எஸ்டிமேஷன பத்தியும் சிக்மா மேல்ஸ் என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எதனால சிக்மா மேல்ஸ் வந்து அதிகமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்டா அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறத சீக்ரெசி நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. இங்க ரிசர்வான ஒரு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளவு பேசணும், எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், என்னென்ன விஷயங்கள் யார் யார்கிட்ட சொல்லணும், எந்தெந்த விஷயங்கள் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, அவங்க லைஃப்ப ஸ்மூத்தா கொண்டு போணும் அப்படின்றதுக்காக, தேவையில்லாத மெஸ் அப் வரக்கூடாதுன்றதுக்காக, கரெக்ட்டான கம்யூனிகேஷனையும், கரெக்ட்டான வேர்ட்ஸும் சிக்மா மேல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க சீக்ரெட்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சீக்ரெசிய மெயின்டெயின் பண்ணி நெறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நெறைய பேரால அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா வாழ்றதுக்கு. சிக்மா மேத்ஸ் யூஸ் பண்றதுல. அது என்ன ஃபார்முலான்னா, ஓவர் ஷேர் பண்ணிடுவோம். இப்ப நம்ம எந்த ஒரு பெர்சன் கிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சாலுமே கூட சரி, நம்ம எல்லாத்தையுமே கொட்டிடுவோம். ஓவரா ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த பெர்சன் ஆப்போசிட்ல ஓவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது எல்லா கட்டத்திலயுமே வொர்க் ஆகுமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா எல்லா ஒரு கட்டத்திலயுமே வொர்க் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்க்கையில நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றதுனால, நம்ம ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட ஷேர் பண்றோம், எவ்வளவு ஷேர் பண்றோம், ஓவரா ஷேர் பண்றோமான்ற விஷயத்த கிளியரா தெரிஞ்சு யோசிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால, ரிசர்வ்டான கம்யூனிகேஷன் தான் சிக்மா மிட்ஸ் கைண்ட்ல இருக்க பீப்பிள் கிட்ட இருந்துட்டு இருக்கும். இத வந்து இவங்க சீக்ரெசி மெயின்டெயின் பண்றாங்க. இவங்க நெகட்டிவான பீப்பிள், இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, வேற மாரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க இங்க இருக்கவங்க. ஃபைனலான விஷயம் எத அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க சிக்மா மேல்ஸ பார்த்து அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அதிகமா வந்து ஒரு விஷயத்த வந்து அட்வர்டைஸ் பண்றத விட, அப்சர்வ் பண்றது தான் இவங்களுக்கு அதிகமா புடிச்சிட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கம்முனு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எதையோ நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற பீப்பிள் இந்த ஒரு விஷயத்த அட்வர்டைஸ் பண்ணாம அமைதியா ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து, டே ட்ரீமர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க சிக்மா மேல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கத்துக்கலாம் இந்த ஒரு குவாலிட்டில அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அமைதியா உட்கார்ந்து ஒரு என்விரான்மென்ட்ட அப்சர்வ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த என்விரான்மென்ட்ட அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணா தான், யார்கிட்ட என்ன போய் சொன்னா என்ன வேலை நடக்கும், அந்த வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடியுது, என்ன மாரி விஷயம்லாம் நம்ம பேசணும்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ் தெரியும்.
நம்ம எதுக்கு வளவலன்னு நம்ம இப்படி போயிட்டு இருக்கணும், இப்படி போனா ஷார்ட்கட்ல முடிச்சிடலாம்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, அந்த என்விரான்மெண்ட்ட அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ற ஒரு மென்னால தான் முடியும். அப்படி ஒரு மென் இருக்கும்போது மட்டும் தான் அவனால வந்து ஒரு பெர்சனல் லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், இல்ல அவன் எதிர்பார்க்கிற எந்த ஒரு சக்சஸா இருந்தாலும் அவனால ஈஸியா அடைய முடியும். இத வந்து நார்மல் பீப்பிள் பார்த்துட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. சும்மா உட்கார்ந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கும். இந்த அண்டர் எஸ்டிமேஷனும் சிக்மா மேல்ஸ் எதுவும் செய்யாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்க பீப்பிள்க்கு வந்து ஒரு பெர்சன எஸ்டிமேட் பண்றதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பெஷலான நாலேட்ஜ். இந்த பெர்சன் இதுதான்ப்பா, இந்த பெர்சனால இவ்வளவு முடியும். இவங்க இதுக்காக தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லப்படுற, அந்த கணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேட்ஜ் தேவ. அந்த நாலேட்ஜ் இல்லாத பீப்பிள் வந்து மத்த பெர்சன்ஸ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நாலேட்ஜ் இல்லாம சில பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றத சிக்மா மேல்ஸ் என்னைக்குமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புலிக்கு தான் தெரியும் அதோடைய திட்டம் என்னன்னு யானைக்கு தெரியாது. அதனால யானைனால என்னதான் யோசிச்சாலும் புலியோட திட்டத்த வந்து கண்டே பிடிக்க முடியாது. புலிய ஜெயிக்கவும் முடியாது. அதனால தான் புலி புலியா இருந்துட்டு இருக்கு. யானையால புலிய வீழ்த்தவே முடியாத நிலைமையில அதோட திட்டத்தையும் தீட்டிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ திட்டம், பிளான் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இங்க இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த பிளான அதிகமா வெளிப்படுத்தாம ஒரு விஷயத்த ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஹை வேல்யூ பீப்பிளால மட்டும் தான் அத செய்ய முடியும். அதனால தான் அவங்க சில நேரத்துல இந்த சொசைட்டியால அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.